புதுசாக இருக்குது. மற்றபடி குழச்சி போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கு வந்து சோறு, அங்கே கறி, கிழங்கு கறி, சுட சுட சோறு வருது பாருங்க. சுட சுட சோறு கறி எல்லாம் சுட சுட போட்டு கொடுப்பாங்க. இங்கே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தொண்டமனாறு செல்ல சின்னதியான் ஆலயத்துக்கு வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி சொன்னாலே நல்ல ஸ்பெஷலாக இருக்குது முருகன் கோயிலில். அதுவும் செல்ல சின்னதியான்னு சொல்லி சொன்னால் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் வந்து நாங்கள் வாரதுண்டு. அமைதியாக வந்து உண்மையிலேயே வந்து ஆலயத்தினுடைய அந்த சூழல் பகுதிக்கு வந்தாலே ஒரு மன நிறைவாக இருக்கும், மனதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அந்த வகையில் ஒரு வெள்ளிக்கிழமையும் வந்து வாரது, போன வெள்ளியும் வந்து வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த வெள்ளியும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆலயத்தினுடைய இன்றைய பகுதியில் எவ்வளவு பக்தர்கள் இன்றைய நாளில் வந்து அந்த வழிபாடுகளில் அவங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதாக இருக்கட்டும், அவங்க வந்து வழிபடுறதாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்துடைய உள்பகுதியிலையும் இன்றைய நாளை பாருங்கள், இதில் எவ்வளவு மக்கள், எவ்வளவு பக்தர்கள் இந்த வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதை வந்து காணக்கூடிய இருந்தது. இன்றைய நாளில் ஒரு சில காவடிகள் கூட ஆலயத்துக்கு வந்திருந்து நாங்கள் அந்த காவடி பதிவு செய்யலாம் போச்சுது. நாங்கள் வந்து ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு வாரத்துக்கிடையில் காவடியெல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பால்குடம் நேர்த்திக்கடனுக்காக வந்து பால்குடம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக அங்கே இந்த தென்னம்பிள்ளைகள் வந்து கொடுக்குற நிகழ்வுகளும் எல்லாமே வந்து அதிகமாக இந்த செல்வ சின்னதியான் ஆலயத்தில் வந்து அதிகமாக இடம்பெறதை நீங்கள் காணக்கூடிய பாருங்கள். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதி உள்பகுதியில் எவ்வளவு பக்தர்கள் நிற்கிறார்கள்னு சொல்லி பாருங்கள். இன்றைய நாளில் சிறப்பான பஜனைகள், அது மட்டும் இல்லாமல் அன்னதான கந்தனுக்கான அந்த அன்னதானங்கள் எல்லாம் வந்து இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் அங்கே பஜனைகளும் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பஜனைகளை வந்து நாங்கள் வந்து கேட்போம். அதுக்கப்புறமா அன்னதானம் எப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்கலாம்.
கோயிலுக்கு பின்பக்கமாக வந்துட்டோம். இதில் வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து இதில் கிணறுகளில் வந்து குளிக்கிறதை வந்து காணக்கூடிய இதில் பாருங்கள், எல்லாம் வந்து குளித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து 12 மணி பூசை வந்து பார்ப்பாங்க. இன்னும் 12 மணி வந்து ஆகையில் இங்கே பாருங்க, கேணிக்கலையும் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, நிறைய வாகனங்கள். இங்கே பாருங்க, இப்போ வந்து இதில் கோப்பைகள் எல்லாம் வந்து இப்போ அன்னதானம் வந்து இதில் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கோப்பையில் நல்ல சோறு கறியெல்லாம் வந்து போட்டு பாக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு இங்கே அன்னதானத்துக்கு வந்து எல்லாம் இருக்க பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, உள்ளுக்க வந்து இப்போ ஆக்கள் லைனில் வந்து நிற்கணும். இதில் வந்து எல்லாருக்கும் கோப்பையில் வாழையில் வச்சு கறி வச்சு பருப்பு வச்சு சாப்பாடு கொடுக்கணும். இங்கே பாருங்க, புதுசாக இருக்குது. மற்றபடி குழச்சி போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கு வந்து சோறு, அங்கே கறி, கிழங்கு கறி, அங்கே சோயா மீட், பருப்புன்னு சொல்லி தனித்தனியாக கோப்பையில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இங்கே வரணும். திருப்பி கேட்குறாங்களும் வந்து போட்டு கொடுக்கணும். ஓகே, நாங்கள் வந்து போய் பூஜையை வந்து பார்ப்போம். சுட சுட சோறு வருது பாருங்க. சுட சுட சோறு கறி எல்லாம் சுட சுட போட்டு கொடுக்க வந்துருக்கணும்.
எல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்து போகிறோம். சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நாங்கள் முன்னுக்கு வந்து போகிறோம். நாங்கள் மோகன் மண்டபத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் அங்கே தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இங்கே பாருங்க தேன்முறுக்கு கடைகள். அப்பா பாட்டா மூடையில் இங்கே பாருங்க. இன்றைக்கு லைன் தான். இன்றைக்கு பெரிய கியூ நிற்க போடாக்குது. பெண்டு தாண்டி நிற்கிது. பார்ப்போமே. அங்கே பாருங்க. இங்கே பாருங்க லைனு. இந்த பெண்டு தாண்டி நிற்கிது. இந்த அப்பா அங்கால என் பொடியங்கட லைனும் பெரிய லைன் தான் நிற்கிது. இங்கே பாருங்க விளையாட்டு. இங்கே வாடி. இப்போ லைனில் நின்று போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. கிட்ட போயிட்டோம். லைன் போகுது. போங்க. நிற்க வச்சுட்டாங்களா? ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இதுக்காக இருக்கணுமா? இதுக்கு இருந்து தான் பிறகு தான் முள்ளுக்கு விடுவாங்க சாப்பிட. இருக்கும் முதலாவதாக தண்ணி கிளாஸ் வந்துடுது. வாழையில் வருது. இதுதான் தர வாழையில் வந்துங்க. கிளியாவும் இல்லை. ஹாய் எல்லாருக்கும் தர வாழையெல்லாம் போகுது. இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது கவியை. வெண்டிக்காய் சரியான குயிக்காது. தண்ணியும் வந்து வாங்கோ டக்குனு வாங்கோ. பசிக்குது. கிழங்கு கறி பூசணிக்காய் சோறு வருது. அரைவாஜி பருப்பு கீழே ஊற்றுடுது. சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்போ பாருங்க இப்போ இவ்வளோ போய் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு.